கற்பரமே சிற்பரமே நுண்ணுறவும் கற்பரமே செல்வப் பெருக்கே செந்தேனே அமுதே கண்ணே கட்டி வைத்த முத்தே முத்துரத்தினமே கரும்பே கருப்பட்டியே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறே அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் தலைப்பில் இறங்கி. உங்கள் காதுகளை தாருங்கள், கருத்துக்களை வாங்குங்கள், நான் பேசுகிறேன் தலைப்பில் இறங்கி. தோல்விற்கு களங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன். ஒரு மனிதன் தோல்வியடைந்து கொண்டே இருந்தால் என்றால் அவன் உயர்ந்த வெற்றியை அடைவான் என்பது நிதனமான உண்மை. ஆனால் பாரதியார் சொல்கிறார், அக்கனி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் பொந்தடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்திலும் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ என்றார். ஒரு சிறு தீயானது எப்படி காட்டை அழித்து விடுகிறதோ அதுபோன்று உங்களை எல்லாம் முடியாது, நடக்காது, செய்ய முடியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நெருப்பு போன்று எரிந்து அதை எண்ணி முடிக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், எண்ணுதல் எண்ணியவை எண்ணி முடித்தல் வேண்டும் என்றார். வள்ளுவரின் வாக்கு கிணங்க ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்றால் தோல்வி தொடர்ந்த தோல்வி வந்தால் அவனுக்கான சிறந்த வெற்றி அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வைரமுத்து சொல்கிறார், கிழுக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்க நினைத்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே, தோல்வியிலிருந்து நீ வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பாய் என்று நிதனமான உண்மையும் கூட. ஒரு விதையானது மண்ணில் போட்டு அதை முளைக்கும் வரை அது படுகின்ற சிரமம் ஏராளம். ஆனால் அது பட்டதால் மட்டும்தான் சூரிய ஒளியை காண்பதற்கு அவ்வளவு நோக்கி பூமியை பிளந்து கொண்டு அது வெளியே வருகிறது. இது மட்டுமல்ல, இன்று எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ சாதனையாளர்கள், எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களா தோல்வியடையாமலா வெற்றியடைந்தார்கள்? இல்லை, தோல்வியடைந்ததால் தான் இன்று அவர்களை சரித்திரம் படைத்தும் ஏட்டிலும் புத்தகத்தாள்களிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கிறோமே. இதையெல்லாம் அவர்கள் தோல்வியடைந்ததால் தான் இன்று சரித்திர புத்தகத்திலே வந்துள்ளது. நீங்களும் சரித்திரம் படைத்தால் சாதனையாளர் ஆக முடியும். இதுதான் நிதானமான உண்மையும் கூட. இன்று இருப்பவன் நாளை இல்லை. உன் பிறப்பு எப்படி வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு சரித்திரம் படைக்க வேண்டும். ஆனால் தோல்வியை கண்டு கலங்காதே, தோல்வியிலிருந்து தான் நீ வெற்றி அடைவாய். தோல்வி நீயே அடைந்து கொண்டே இருந்தால் உயர்ந்த வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அன்றைய வெற்றி உனக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீங்களும் வெற்றியடைய தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.